ஹலோ ஹால் ஐம் சாரா. இந்த வீடியோவில் ஒரு 2 செல்ஃப் வந்து எப்படி நான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மேலே இருக்க செல்ஃபும் கீழே லாஸ்ட் இருக்க இந்த செல்ஃபை வந்து நான் க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி ஃபுல்லாக. அதனால் அதை நான் எப்படி பண்ணுறேன், என்னென்ன பொருள் வச்சுருக்கேன், டெய்லரிங் தேவையான பொருள், ஆரி ஒர்க்குக்கு தேவையான பொருள், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் இயரிங்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அதுபோக இது வந்து கொரியர் அந்த அனுப்புகிற கவரு, நான் ஷீட் விற்கிறேன்ல, பேட்டர்ன் ஷீட், அது வந்து விற்கிறதுக்கு உண்டான கவரும் கீழே தான் இருக்கும். ஷீட்டு நான் கீழே தான் வச்சுருப்பேன். இப்போ வந்து நான் ஒரு பொருளாக எடுத்து வைக்கிறேன், சரிங்களா. எங்கிட்ட வந்து இந்த லேஸ் ஐட்டம் வந்து நான் நிறைய வச்சுருப்பேன். இப்போ கொஞ்சம் கையில் காசு இருக்குது, நான் லைனிங் வாங்க போகிறேன், ஒரு 200 எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா ஒரு லேஸ் அந்த ரோல் ஃபுல்லாகவே நான் வாங்கிடுவேன். அப்படி வாங்கினாதான் எனக்கு கட்டுப்படி ஆகும். அதனால் நான் வாங்கி வச்சுப்பேன். ஃபஸ்ட் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய பாக்ஸில் தான் ஐட்டங்கள்லாம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக இந்த பாக்ஸ், இந்த ப்ளூ கலர் மூடி போட்ட பாக்ஸ் வந்து ஒரு 6 செட்டு கிடச்சிது, எனக்கு 6-7 பாக்ஸ் கிடச்சிது. அதில் வந்து ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே நான் அடுக்கி வச்சுட்டேன். என்னென்ன உள்ளே வைக்கணுமோ அதை வந்து அடுக்கி வச்சுட்டேன். அது வச்சது போக மேலே வந்து தூசாக இருக்குது, அவ்வளோதான். உள்ளே எல்லாமே சுத்தமாக க்ளீனாக தான் இருக்குது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லை. பாக்ஸ் நல்லா குவாலிட்டியான பாக்ஸ், நல்லா டைட்டாக க்ரிப்பாக மூடி இருக்குது. அதனால் மேலே மட்டும்தான் தூசி. இவ்வளோ தூசி எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க. எங்கள் ரூமில் வந்து ஏசி போட்டிருக்கோம், நான் பெட்ரூமில் தான் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏசி இருக்கங்காட்டிக்கு அந்த டஸ்ட் எல்லாமே அப்படியே எல்லா பொருள், நான் யூஸ் பண்ணுற துணி, ஸ்க்ரீன் போட்டு தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் டஸ்ட் வந்து பட்டுருது. முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த லேஸ் ஐட்டெல்லாம் நம்ம கட்டப்பை வரும்ல, குச்சி, கைப்பிடிக்க வர குச்சி, அந்த குச்சி எடுத்து அதை நிற்க வச்சு ஒரு லேஸாக அதில் வந்து இறக்கி வச்சுருக்கேன். இப்படி இறக்கும்போது அது கீழே விழாது, ஒரே நேரம் நிற்கும். வேணுங்கும் போது நம்ம எடுத்துகிட்டு அதே மாதிரி ப்ராப்பராக வச்சிடலாம். நான் எல்லா கலர்லேயும் வச்சுருப்பேன். லேஸ் வந்து பின்னாடி போடுற நாட்டு 3 கலரில் மெயின்டைன் பண்ணுவேன் எப்போவுமே. இது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினேன், உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிருந்தேன் இந்த லேஸும். இப்போ நான் கையில் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாக்ஸில் தான் நான் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 12 பாக்ஸ் பக்கமாக. அந்த பாக்ஸ் எல்லாமே பெருசாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் மூடி போட்ட பாக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சு அதில் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சின்ன சின்ன கப்பாக இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம ஹோட்டலில் வாங்கும்போது குழம்பு கொடுப்பாங்கள்ல, பிரியாணிக்கு வந்து இந்த கத்திரிக்காய் வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஐட்டத்தில் நான் சேர்த்து வச்ச டப்பா தான் இதெல்லாமே. குட்டி குட்டி பாக்ஸு அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த மூடி போட்டிருக்கேன்ல, ப்ளூ கலர் மூடி, அதில் வந்து ஒன்றுக்கும் ஒரு பாக்ஸ் ஒதுக்கி வச்சுருப்பேன். எதுக்கு அப்படின்னா, பீட்ஸுக்கு, ஒயிட் கலர் பீட்ஸுக்கு தனியாக ஒரு பாக்ஸு, அப்புறம் வந்து இந்த த்ரெட்டு இயரிங் போடுறதுக்கு ஒரு பாக்ஸ், அப்படி சொல்லி ஒன்றுக்கா ஒதுக்கி அதுக்குண்டான திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுருப்பேன். இந்த குட்டி குட்டி பாக்ஸில் ஜமுக்கி, கத்தானா, அந்த பீட்ஸு, கொஞ்சமாக இருக்க ஸ்டோன்ஸு, அந்த மாதிரிலாம் அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பாட்டிலையும் ஜமுக்கி போட்டிருக்கேன். இந்த பாட்டில் வந்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸ்க்கு யூஸ் பண்ணல, 10 ரூபா அந்த பாட்டில் தான். பாட்டிலோட டிசைன் வந்து அழகாக இருந்துச்சு, குட்டியாக இருந்துச்சு, அதனால் ஒரு 2 பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று இங்கே இருக்குது, அதில் யூஸ் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன், ஏதாவது போட்டு வைக்கணும் அதில். இது போகவும் எங்கிட்ட நிறையா திங்ஸ் வச்சுருப்பேன். டெய்லரிங் திங்ஸ் மட்டுமே இருக்காது எங்கிட்ட. பெயிண்ட் பண்ணுறதுக்கான பெயிண்டிங் இருக்கும், உள்ள நூலுக்கு பண்ணுறோம்ல கிராஃப்ட், அதுவும் வச்சுருப்பேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு முடிஞ்சு போய் அந்த இது இருக்கும்ல, அந்த அட்டையை கூட நான் தூக்கி போட மாட்டேன். தைக்கிறதுக்கு துணி இல்லாத நேரத்தில் அதை எடுத்து வச்சு ஒரு கிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால் எந்த திங்ஸுமே நான் தூக்கி வந்து வெளியே போட மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பேன். எவ்வளோ நமக்கு தேவைப்படுமோ அது இருக்க எடுத்து சேர்த்து வச்சுட்ருப்பேன். இப்போ வந்து பாக்ஸ் நான் மேலே தான் துடைக்கிறேன், உள்ளே எதுவுமே நான் பண்ணலை. ஏன்னா பாருங்கள், இப்போ காட்டுறேன். ஒரு திங்ஸுமே நீட்டாக கவரில் போட்டு வச்சுருக்கேன். அது நீங்கள் நான் எடுக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி கவர் வந்து வெளியே கடையில் கிடச்சிது. அதனால் ஒரு கவரில் பட்டன்ஸு, இது வந்து பின்னாடி அந்த நாட்டை வைக்கிற அந்த குஞ்சம், அப்படின்னு தனித்தனியாக பிரித்து ஒரு பாக்ஸில் அப்படியே செட்டாக வச்சுருக்கேன். அதனால் உள்ளே வந்து தூசி அடைய வாய்ப்பு இல்லை. அதனால் நான் மேலே மட்டும்தான் துடைக்கிறேன். இப்போது என்ன தான் நம்ம தொடச்சி வச்சாலும் தூசு வரத்தான் செய்யும். எகைன் நம்ம தொடச்சி நம்ம அதுக்கு உண்டான இதை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு பொருள் தீர்ந்துச்சு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் இது இல்லையே நம்ம அவசரமாக தேடுவோம், அது வாங்குறதுக்கு கடைக்கு போகணும். அதனாலேயே நான் இந்த டெய்லரிங் ஐட்டம்ஸ், ஆரி ஒர்க் ஐட்டம்ஸ் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். இதெல்லாம் நான் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சது கிடையாது. ஒரு லம்பான அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10,000 15,000த்துக்குலாம் இந்த பொருளெல்லாம் நான் சேர்க்கவே கிடையாது. கையில் ஒரு 100 ரூபா இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டு ஜமிக்கி வாங்குவேன். அடுத்த வாட்டி போகும்போது ஏதாவது லேஸ் ஐட்டம் வாங்குவேன். அதுக்கு அடுத்த வாட்டி எகைன் போகும்போது சின்னதாக ஒரு திங்ஸாக வாங்கி வச்சு இவ்வளோ சேர்ந்துருக்கு. ஒரு பொருள்னாலும் ஒரு பொருள் கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கி நான் 2-3 வருஷம் இருக்கும், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், கோல்டன் கலர். அதனால் வந்து அதை வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கேன். இன்னும் முடியலை, என்ன இவ்வளோ இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கோயம்புத்தூரில் வாங்குதான். இந்த லேஸ் ஐட்டம் இருக்கலாம் சைடில் இருக்குது, இது எல்லாமே இங்கே வாங்குது. ஏன்னா லேஸ் வந்து அடிக்கடி தீந்துடும் எனக்கு. டெய்லரிங் தான் ஃபுல்லாகவே நான் பண்ணுறேன். ஆரி ஒர்க் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஃபங்க்ஷன் டைமில் அப்படி தான் 1-2 வரும். அப்போது எனக்கு இந்த லேஸ் ஐட்டம் தான் தீந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக செங்கல்பட்டில் வச்சு தான் நான் ஃபுல்லாகவே வாங்கினது. இந்த பீடு வந்து சவுகார்பேட்டில் வாங்கினது. அந்த ஒரு கொத்து வந்து 90 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஒரு 2-3 கொத்து வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்.
சென்னை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து சவுகார்பேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஏரியா வந்து இந்த டெய்லரிங் பண்ணுறதுக்கு, ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே அங்கே விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும் திங்ஸ் எல்லாமே. நானும் போய் அங்கே வாங்கியிருக்கேன். ஏதாவது வேலை அப்படின்னு அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கிட்டு தான் வருவேன். ஒரு 100 ரூபாய்க்குனாலும் அங்கே போய் நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வருவேன். இப்போ இந்த ஒரு வருஷமாக நான் அதிகமாக போகல. இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, பழசுனே வச்சுக்கோங்க. ஆனாலும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல அது எப்போவுமே புதுசாக இருக்கும். நல்ல குவாலிட்டியானதாக வாங்கிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்ச உடனே கருத்து போயிடும். இந்த பீட்ஸ் வந்து கோயம்புத்தூரில் நான் இருக்கும்போது வாங்கினது, ரொம்ப பழசு தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷமே இருக்கலாம். ஒரு பீட்ஸ் வச்சு ஒரு கழுத்தில் ஒரு நெக்லஸ் மாதிரி பண்ணாங்க ஒரு யூடியூப் சேனலில். அதை பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு போய் நான் தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் செய்ய முடியல, டைம் கிடைக்கல. எகைன் அந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக பண்ணணும். ஒரு சின்னதாக பண்ணி எங்கள் பாப்பாவுக்கு கொடுக்கணும். அக்கா பொண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். என்றைக்கு முடியுதோ பண்ணுறேன். அதை அப்படியே வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பெயிண்ட் இருக்குது. இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டு தான், துணியில் பட்டா போகாது. நம்ம ஏதாவது டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். நான் வந்து இதை யூஸ் பண்ணுறது வந்து இந்த கிராஃப்ட் ஐட்டம் செய்வோம்ல, இப்போ இந்த நூல்கண்டுலேயே பெயிண்ட் அட்டை, அந்த அட்டை இருக்கிற நூல்கண்டு தீர்ந்ததுக்கப்புறம் மிச்சம் வந்திருக்க அட்டையில் பெயிண்ட் பண்ணி ஏதாவது கிராஃப்ட் பண்ணுவேன். அதுக்காக வச்சுருக்கேன். ஆனால் துணியிலேயே யூஸ் பண்ணுவேன். ஒரு சில துணியெல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்பேன், எப்படி செட் ஆகுதா என்ன எதுன்னு பார்த்து கற்றுக்கிறதுக்காகவே பண்ணுவேன். நல்லா தான் இருக்குது. துவைச்சா கூட அந்த பெயிண்ட் போகிறது இல்லை. அதுக்காக ஒரு 4-5 கலர் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் ஜரி த்ரெட் நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு 4 கலர் இந்த மாதிரி இருக்கும் ஜரி த்ரெட்லேயே. ஆரி ஒர்க் கற்றுக்க போகிறீங்கன்னா ஜரி த்ரெட்டில் இருக்க கலர் வேரியண்ட்டை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து நல்ல தேன் கலரில் இருக்கும், கோல்டன் கலரில் இருக்கும், மேலே இருக்குது பார்த்தீங்களா லைட் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில், அந்த மாதிரி கூட இருக்கும். நீங்கள் வாங்கும்போது அந்த கோல்டன் ஷேட்லேயே லைட் ஒன்று டார்க் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஜரி வருது, அதுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது தீர உங்களுக்காக தெரியும் நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டன் கலர் இருக்கிறத சாரியில் ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி தேன் கலரில் ஜரி வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ண முடியாது, நல்லா டார்க்காக அடிச்சு காட்டும் கோல்டன் கலர் ஜரி. அதனால் நீங்கள் அந்த சாரிக்கு ஏற்ற ஜரிலேயே கோல்டு அந்த ஜரி த்ரெட்டை வந்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து சில்க் த்ரெட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சில்க் த்ரெட் அதே மாதிரி தான், போவேன் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த சாரி தூக்கிட்டு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வர மாட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். நம்ம சேரும்போது அவங்க துணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மிஷின் யூஸ் பண்ணுற த்ரெட்டோட பாக்ஸு. இதில் வந்து L3 L4 இருக்குது. அதாவது லைட் கலர் ஒரு பாக்ஸு, டார்க் கலரில் ஒரு பாக்ஸு. இவ்வளோ தான் இதுக்கு டிஃப்ரெண்ட்டு. எனக்கு வந்து 2 பாக்ஸில் இருக்க இதுவுமே தீர்ந்து போச்சு. கோயம்புத்தூர் இருக்கும்போது வாங்கிட்டு வந்தேன். 3 இயர்ஸில் எல்லாமே தீர்ந்து போச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நூல் கண்டு வந்து நல்லா பெருசாக அந்த மாதிரி இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி இருக்கும். நான் வாங்கி வச்சது எல்லாமே, இங்கே வந்து வாங்கினது எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். மிச்சம் கோயம்புத்தூர் வாங்கினது ஒரு 10-20 நூல் இருக்கும் உள்ள. இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த த்ரெட்டோட அந்த பஃப்னஸ் இருக்குல்ல, குண்டாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து கம்மியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம், அந்தளவு கரெக்டாக இருக்கும். அது வந்து 4 ரூபா ரேட்டுக்கு தருவாங்க. நல்லா கொஞ்சம் குண்டாக இருந்துச்சுன்னா 6 ரூபா ரேட்டுக்கு தருவாங்க நூல்கண்டு. இப்போ இன்னொரு பாக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற த்ரெட், சில்க் த்ரெட் வச்சுருக்கேன். இது எப்படி கலையாமல் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல செல்லோ டேப் ஒட்டி வச்சுருக்கேன்னா, அந்த நூல் வந்து முடிகிற இடத்துல செல்லோ டேப் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். எல்லா நூலுமே அதே தான். ஏன்னா இந்த ஒர்க் எல்லாமே நான் ஒரு நாள் உட்காந்து பார்த்தேன். இப்போ வந்து நான் மேலாப்பில் தான் துடைக்கிறேன். இப்படி நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தாப்புல இருக்கும். நம்மளுக்கே அதை பார்த்தாலே கோவம் ஒரு க்ளீன் பண்ணணும் கூட என்ன வராது. ஒரு நாள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி தான் வைக்கணும்னு தோணும். முடிஞ்ச வரைக்குமே மிக்ஸாக தான் இருக்கும் கலர்ஸ் எல்லாமே. நான் 2 த்ரெட் வாங்கிடுவேன். சில்க் த்ரெட் மட்டும் எப்போவுமே 2 வாங்கிக்கோங்க. ஒரு கலர் ப்ளூ கலர்னா 2, ரெட் கலர்னா 2, மெரூன்னா 2 தான் வாங்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து தேவையில்லாதது, நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஆனாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு யூஸ் ஆகும் அப்படிங்கிற பொருளெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. நீடில், ஸ்கேலு, சின்ன சிஸ்ஸரு, அந்த மாதிரி ஐட்டம் தான். ஆரி ஒர்க்கு கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் மெயின் ஏரியாவில் ஒரு சுடித்தர இடம் இருக்குது. அங்கே போய் கேட்டேன். அவங்களோட பேர்லாம் மறந்து போச்சு. 8000 ரூபா சொன்னாங்க. அப்போ என் கையில் இருந்தது வெறும் 500 ரூபா, 550 ரூபா அவ்வளோதான் இருந்துச்சு. நம்ம 8000 ரூபா கொடுத்து ஆரி ஒர்க் நம்ம கற்றுக்க முடியாது. ஏன்னா நான் யூடியூப் பார்த்து தான் உள்ளேயே நான் போகிறேன். ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டில் போகிறேன். இப்போ எவ்வளோ என்ன ஃபீஸ் எவ்வளோ, மாதம் ஒரு 500 வந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் போகிறேன். ஆனால் அந்த இடத்துல போனால் 8000 ரூபாயும் ஃபஸ்ட்டே கொடுத்துடணும். காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் வெளியே போகலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே கூட உட்காந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே நீங்கள் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன யோசிச்சேன், எல்லாமே நம்ம வாங்குறதுக்கு நானே வாங்கிட்டு யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு போவேனே, ஒரு ஸ்டிச் கற்றுக்கிட்டா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் வாங்கினேன். இந்த அயன் நீடில் அப்போ தான் வாங்கினேன். எனக்கு இதை எப்படி நான் இப்போ ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது கூட எனக்கு தெரியல. இதை அதுக்கு மேலே நூல் கட்டணும், அது கட்டலை. இதை வந்து நான் யூஸ் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன். 23, 24 இந்த நீடில் மட்டும்தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இந்த நீடிலாம் அப்படியே வச்சுட்டேன். எனக்கு தெரியாததை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். இருந்தாலும் எனக்கு பின்னாடி யூஸ் ஆகும், தேவைப்படும்.
அடுத்து வந்து இந்த பாக்ஸ் எல்லாமே மேலே வந்து அழுக்காக தான் இருக்குது. அதனால் தொடச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதுக்குள்ளேயும் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன். என்னென்னு பாருங்கள். இந்த ஒயிட் கலரில் ஒரு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எலாஸ்டிக் பாபின் கேஸ் இருக்குல்ல, பாபினில் சுற்றி அடியில் யூஸ் பண்ணி மேலே வரதுக்கான எலாஸ்டிக். இது சின்ன பிள்ளை கவுன், அந்த சுருக்கமாக இருக்கும், அந்த கவுன் தைக்க யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நாடா, அதுக்கப்புறம் ஒரு எலாஸ்டிக் ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு இருக்கும் அந்த எலாஸ்டிக். அதுக்கப்புறம் உள்ள நூல் வச்சுருக்கேன். இந்த உள்ள நூல் வந்து எனக்கு கிராஃப்ட் செய்ய தேவைப்படும். அதுக்காக வாங்கி ஒரு 5 கலரில் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ விஷயம் தேவைப்படும் பாருங்கள். ஒரு டெய்லரிங்னா மட்டும் அது கிடையாது, எல்லா விஷயமும் தேவைப்படும். இப்போ வந்து நீட்டாக வந்து தொடச்சி அடுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தேன் என் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ நான் இப்படியே ஆப்போசிட்டில் மாற்றிட்டேன். அந்த த்ரெட்டெல்லாம் இந்த பக்கம் வர மாதிரி வச்சுட்டேன். கீழே வந்து கொரியர் அனுப்புகிற கவரு, நான் அந்த ஷீட்டு சொல்லுவேன்ல, ப்ளவுஸ் கட் பண்ணுற ஷீட்டு, அது இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுலேயும் திங்ஸ் இருக்குது, இது இப்போதைக்கு வேண்டாம், ரொம்ப குப்பையாக இருக்கும். அப்புறம் அயன் பாக்ஸ். இந்த ஷீட்டில் தான் நான் வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து போட்டு தருவேன். இப்போ கம்மியாக இருக்குது இந்த பேட்டர்ன் வந்து, எங்கிட்ட ஷீட்டே கம்மியாக தான் இருக்குது. மறுபடியும் ஆர்டர் கொடுக்கணும், கொடுத்து மறுபடியும் வாங்கணும். ரொம்ப திக்கான ஷீட்டு தான். இப்போ இந்த 2 செல்ஃபுக்குள்ளே நான் வந்து முடிச்சிட்டேன். இவ்வளோ தான் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறது.